பார்த்தா கண்ணீர் துளிகள் பட்டு அந்த இங்கிலாந்து லெட்டரை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழிந்து போயிருக்கு. இது எல்லாம் நாம் இழந்த விஷயங்கள். கோலிகா, பம்பரம், அப்புறம் ஆங்கர் வைக்கிறது. இன்னைக்கு அந்த ஜவஹர் மைதானத்துக்கு போயாச்சு அப்படின்னா எங்க வீட்டை விட்டு தெருவில் நடந்தாச்சுன்னா ஒரு 100 அடியில ஜவஹர் மைதானம். இந்த ஜவஹர் மைதானம் பறந்துபட்ட ஒரு களம். திருநெல்வேலி நினைவுகள் அப்படிதான் ஆரம்பிக்கும். ஜவஹர் மைதானத்துல சிவாஜி கணேசன் வந்து உட்கார்ந்துருப்பார். 3 பேர், நானு, ஷாலி பாட்டி, அப்புறம் அந்த மைக் வைக்கிறேன். 3 பேர் எப்படி இருக்கும் பாருங்க. அஜந்தா ஸ்டுடியோ பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்போ ஒரு மிகப்பெரிய கலைஞன் தன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி மக்களை வந்து சந்திக்கும் போது அவன் என்ன பாடுபடுத்தப்பட்டான் என்பதற்கு சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உள்ள கண்ணாடி. நான் இதை அப்படி கேமரா மாதிரி பிடிச்சு வச்சிருக்கேன். பிடிச்சு அதை நான் என்னுடைய எழுத்திலே நான் வடிக்க தொடங்குகிறேன். அதுதான் ஒரு உத்தரகன் ரொம்ப அருமையா சொன்னார். அதுதான் படைப்பு. படைப்புங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. சுகமான சோகமான நினைவுகளின் அடுக்குகள் படைப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. சுகமான நினைவுகள் இருக்குது, சோகமான நினைவுகள் இருக்குது. இன்னைக்கும் வீட்டு பத்திரத்தை எடுத்து பார்த்தா கண்ணீர் வந்துடும். எல்லாருக்குமே இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு என்னவெல்லாம் நாம் செய்தோம் சொல்லுவாங்க. மாவரைச்சு எங்க மூலிகுளத்துல போய் தண்ணி அந்த வண்டியில 3 குடத்தை வச்சு தண்ணி கொண்டு வந்து நாங்க விட்டு இந்த வீட்டை காப்பாற்றணும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. சாரதா இல்லம் எங்களுடைய வீடு. அப்ப இதெல்லாம் என்ன என்று கேட்டால் நம்முடைய வரலாறு அங்கே புதிந்திருக்கிறது. நாளைத்தான் திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்கிறேன். அவங்க பூவுக்கு புலம்ப தெரியாது, மலர தெரியும். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நினைவுகள் எப்போதும் நமக்குள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தாமரை மலர் மாதிரியாக திடீர்னு வரும். இப்ப நீங்க கிளம்பி விட்டீங்க, நான் பேச வேண்டியதை விட்டுட்டு நான் வேறு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கேன். சேர் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சேர் இருக்குது. எங்க முருகன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு சேர், தேக்கு நாற்காலி ரொம்ப கம்பீரமா இருக்கும். அவங்க தாத்தா ஆயிரத்தம்மன் கோயில பூஜை பண்ணாரு. பாத்தீங்கன்னா ரொம்ப கனமா இருப்பாரு. அந்த கனமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அமர்வதற்கென்று அவர் வீட்டுல இந்த மாதிரி சேர், ஒரு இரும்பு சேர் எங்க வீட்டுல இருந்தது. எங்க வீட்டுக்கு வந்தாரு. அந்த சேர் உட்காந்து டமான்னு சேர் வந்து போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் அமர்வதற்கென்று அந்த நாற்காலி. இப்ப அவங்க வீட்டுல இருக்கான்னு தெரியாது. என்னுடைய மனசுல அவர் அமர்ந்த சேர், அந்த நாற்காலி, அந்த சாய்வு நாற்காலி, அந்த கட்டில், அந்த திருநை, அந்த தாசா, அந்த விபூதி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கொட்டரை இருக்கும். அந்த கொட்டரை அதே மாதிரியாக விடிய விடிய நாங்கள் காத்திருந்து சப்பரம் பார்ப்போம். இந்த பக்கம் நடந்தாச்சுன்னா சுந்தராஜன் ஆஸ்பத்திரி, அந்த பக்கம் நடந்தாச்சுன்னா ஜவஹர் மைதானம். இந்த சுந்தராஜன் ஆஸ்பத்திரி பக்கத்துல ஜவஹர்லால் ஐயாவுடைய வீடு, வக்கீலுடைய வீடு. அதுல படிக்கட்டில அமர்ந்து கொண்டு அத்தனை சப்பரத்தையும் பார்ப்போம். 12 சப்பரம் வரும். பேராட்சியம்மன்ல ஆரம்பிச்சு பேராட்சியம்மன், ஆயிரத்தா, தூத்துவாரி எல்லாம். இப்ப நான் அந்த இடத்திலே போய் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தூத்துவாரி அம்மன் கோயில்ல இந்த வருஷம் பட்டிமன்றம் என்னுடைய தலைமையில் நடந்தது. அப்ப நான் நினைக்கிறேன் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நாம். அதாவது வசிக்கிற இடம் வாழ்ந்த இடம் ஆகாது. வசிக்கிற இடம் வாழ்ந்த இடம் ஆகாது அர்த்தம். வேலை கருதி வயிற்று பொழப்புக்காக இன்னொரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். தூத்துக்குடியிலயோ சென்னையிலயோ அல்லது இன்னும் கூட வண்ணநிலவன் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பார். கடைசி நாளிலாவது நான் திருநெல்வேலிக்கு போயிட வேண்டும் என்று எழுதுவார். உயிர் போகிற வினாடி திருநெல்வேலியில் இருக்கணும். அவர் ஊர் தாதன்குளம். தாதன்குளத்தில் இருந்து வாழ்க்கை அலைக்கழித்துக் கொண்டு போய் சென்னையில கொண்டு நிப்பாட்டிருச்சு. தாமிரபரணியினுடைய அகண்ட நதியை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் கூவம் நதியினுடைய நாற்றத்தை பார்ப்பது எத்தனை கொடுமையானது நினைச்சு பாருங்க. அப்ப அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்றாரான்னு கேட்டீங்கன்னா வாழ்வு. வசிப்பது வேறு, வாழ்வது வேறு. அப்ப இந்த உலகத்திலே நாம் கொடுத்து வைத்தவர்கள் என்ன காரணம்? இந்த மண்ணில பிறந்தோம், இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம். பிச்சை ஐயாவுக்கு அந்த ஒரு பெரிய கொடுப்பினை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, எல்லோரையும் தூக்கி நிறுத்திவிட்டு கீழே